மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனடியாக நீங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மிக முக்கியமாக அடுத்தது உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் உறவுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லோரும் இதை பார்த்து பயன்பெற முடியும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, மிக முக்கியமாக நாம் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் சொல்கிறோம், அதாவது எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறோம். அந்த எம்எல்ஏக்கான சம்பளம் என்ன, அவர்களான சலுகைகள் என்ன, அப்புறம் அவருடைய தொகுதிக்கு எவ்வளவு ரூபாய் ஆண்டுக்கு ஒதுக்கப்படுது, இதையெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லுங்கள். மிக முக்கியமாக அடுத்தது போகலாம் விஷயத்துக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மாத சம்பளமாக 30,000 35,000 வரைக்கும் வழங்கப்படுது. இது வந்து அடிப்படை சம்பளம், அதாவது பேசிக் ஸ்கேல். இந்த அடிப்படை சம்பளமானது இது எந்த விதமான பிடித்தம் இல்லாமல் வந்துடும். சரிங்களா? இதற்கு அடுத்தது அவருக்கான சலுகைகள் என்று சொல்லக்கூடியது, அவருக்கான தொலைபேசி செலவு, அப்புறம் பயண செலவு, அப்புறம் இன்னும் இதர செலவுகள், அப்புறம் இன்டர்நெட்டு செலவு, அதான் இணையம்லாம் பயன்படுத்துகிறாங்களே அதற்கான செலவு, அது தவிர அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மருத்துவ செலவுகள், இன்னும் அனைத்து செலவுகளும் உள்பட எவ்வளவு ஆகுது அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு 1,50,000 லட்சத்திலிருந்து 2,00,000 வரைக்கும் அவருக்கு ஊதியமாக சம்பளமாக தரப்படுகிறது. அதாவது 2,00,000 ரூபாய் வரை அவருக்கு தரப்படுகிறது. இது ஏற்றத்தாழ்வுக்கு உட்பட்டது. எப்படின்னா, கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டாக ஏறுமே தவிர குறையாது. சில ஆண்டுகளுக்கு உற்பத்தி அதிகமாக வரும் இல்லையா மக்கள்கிட்டருந்து, அப்போ வருவாய் அதிகமாக வரும்பொழுது கொஞ்சம் கூடுதலாக எம்எல்ஏக்கு சம்பளம் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க, அப்புறம் எம்பிக்களுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க, முதல்வருக்கு, பிரதமருக்கு, ஜனாதிபதிக்கு, ஆளுநருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே சம்பளங்கள் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் கொடுக்கப்படுது. இது எப்படி பண்ணப்படுதுன்னா, மக்களுடைய வேலை இருக்கு இல்லையா, நம்ம வேலை செய்கிறோம், தொழில் செய்கிறோம், சிறு அல்லது குறு தொழில் செய்கிறோம், வணிகம் செய்கிறோம். இதன் மூலமாக நாம் கொடுக்கின்ற காசு, அதாவது வரியாக செலுத்துகின்ற காசு, செலவாக நம்ம பண்ணுற காசு, இதெல்லாம் சேமிக்கப்பட்டு, அதாவது அரசோட நிதித்துறை மூலமாக நிதி ஆயம்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக சேகரிக்கப்பட்டு அது இவர்களுக்கான சம்பளமாக கொடுக்கப்படுது. அப்புறம் அதிகாரிகளுக்கும் அதே தான், எல்லாருக்குமான சம்பளம் இப்படி தான் கொடுக்கப்படுது. இதில் நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டும் பார்க்குறோம். 1,50,000 2,00,000 வரைக்கும் அவருக்கான சம்பளம் மாதம் கொடுக்கப்படுது. இது 5 ஆண்டுக்கு எவ்வளோ வரும்னு கணக்கு பண்ணிங்க, ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ வரும்னு கணக்கு பண்ணிங்க. ஆச்சா? அடுத்தது அவருக்கான தொகுதி நிதியாக எவ்வளவு தரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும், இப்போ 234 தொகுதி இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒரு ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் தரப்படுகிறது. 3 கோடி ரூபாய். இப்போ அது 5 ஆண்டுக்கு கணக்கு பண்ணால் 15 கோடி, 3 × 5 5 ஆண்டு அப்படின்னு பார்த்தா 15 கோடி ரூபாய். 15 கோடி ரூபாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு, அதாவது எம்எல்ஏக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக மக்களுடைய வரிப்பணம் தரப்படுகிறது, அரசாலே தரப்படுது. அப்போ அவங்க இந்த நிதியை வைத்துக்கொண்டு அங்கே உள்ள அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தரணும். இந்த தொகையை வச்சுக்கிட்டு அது பத்தலைன்னா மேற்கொண்டு துறை சார்ந்தவங்ககிட்ட கேட்டு, முதலமைச்சர்கிட்ட கேட்டு, அமைச்சர்கிட்ட கேட்டு பெற்று அதை கொண்டு அடிப்படை வசதிகளையும் அல்லது அங்கே உள்ள ஒரு உள்கட்டமைப்பு வசதியும் செய்து கொடுக்கணும். இதுதான். ஆனால் அடிப்படையில் இந்த ரூபாய் கொடுக்கப்படுது. 15 கோடி ரூபாய் 5 ஆண்டுகளுக்கு நிதியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கப்படுது. அப்படின்னா அப்போ இந்த நிதியை வைத்துக்கொண்டே அவர்கள் எவ்வளவு செய்யலாம். ஆனால் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க செய்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா செய்கிறதே இல்லை அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இதை தான் மக்களுடைய அதிருப்தியாக இப்போ ஒவ்வொரு தேர்தல் ஆரம்பிக்கிற காலத்திலும், தேர்தல் முடிஞ்ச காலத்திலும், நடுவில் இருக்கிற காலத்திலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் மக்கள்கிட்ட. இதை வந்து நாம் எதிர்கொண்டே வரோம். காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. நம்மளுடைய வரிப்பணம் தான் இவர்களுக்கு சம்பளமாக போகுது. அவர்களுக்கான சலுகை, அவர்கள் பயணப்படி, பஞ்சப்படி, இன்னும் என்னெல்லாம் செலவு, மருத்துவ செலவில் ஆரம்பித்து குடும்ப செலவு வரைக்கும் எல்லாத்துக்கும் மக்களாகிய நம்முடைய பணம் தான் அங்கே போகுது, அவங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதிலிருந்து தான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த 2,00,000 ரூபாய் சம்பளம்ன்றது ஒரு நபருக்கு, ஒரு குடும்பத்தாருக்கு போதுமானதாக இருக்கும் நம்மை பொறுத்த வரைக்கும். அதற்கு மேலே வேணும்னா வேறு தொழிலுக்கு போகலாம். வேறு அவர் வந்து தனியாக தொழில் தொடங்கி பண்ணலாம். இந்த இது அரசியல் அப்படிங்கிற சமூக சேவை சார்ந்த இந்த வேலையில் வராமல் தவிர்க்கலாம், அதிகமாக வேணும் அப்படின்னா. ஆனால் இதுலேயும் இருக்கணும், அதாவது பதவியும் இருக்கணும், பெருமை புகழும் இருக்கணும். அதே நேரத்தில் அதிகமாக நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேடாக தான் போகுது. அதனால தான் அவர்கள் எல்லாருமே நிறைய கையூட்டு பெறுவர்களாக இருக்கிறாங்க. அதாவது கையூட்டு அப்படின்றது லஞ்சம், அதாவது உழைப்பை செலுத்தாமல் வரக்கூடிய, பிடுங்கக்கூடிய, சுரண்டக்கூடிய அந்த தொகையாக இருக்குது. அதனால தான் அவங்க அந்த பொறுப்பை வைக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சட்டமன்ற உறுப்பினரையோ, அமைச்சரையோ, முதல்வரையோ, பிரதமரையோ, மற்ற அரசு அதிகாரிகளை குறை சொல்லி பயனில்லை.
அதை சொல்வதற்கு முன்பாக மக்களாகிய நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். உலக நாடுகள் எல்லாம் விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. அங்கே உள்ள அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மக்களுக்கு தவறு இழைப்பதில்லை, குற்றம் செய்வதில்லை, ஊழல் லஞ்ச லாவணியம் செய்வதில்லை. அவங்க முறையாக மக்களுக்கு செய்கிறாங்க நேர்மையாக. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. காரணம் வெளிநாடுகளில் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. ஒரு அரசியல் விழிப்புணர்வு, அதே போல் ஒரு எல்லா வகையிலும் ஒரு தெளிவு பெற்ற அறிவார்ந்த ஒரு மக்களாக இருக்கிறதுனால அவர்களை ஏமாற்ற முடியவில்லை. அதே போல் அங்கேருந்தே உருவாகிறதுனால எல்லாருமே மக்களுக்கு நன்மை செய்யணும்னு தான் அந்த பொறுப்புக்கு வருவாங்களே தவிர, அங்கே வந்த பிறகு நான் ஒரு 5 கோடி ரூபா போட்டு செலவு பண்ணியிருக்கேன், நான் திரும்ப 5 ஆண்டுக்கு பிறகு 50 கோடி 10 கோடியாவது நான் அதில் பல மடங்காவது நான் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தொழிலாக அரசியலை அவங்க பார்க்க மாட்டாங்க. அரசு நிர்வாகத்தை ஒரு லாபகரமான தொழிலாக பார்க்க மாட்டாங்க. அப்படி தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க தொழில் தொடங்குவாங்க. தனியாக பண்ணை வைப்பாங்க, பலவித தொழில்கள் செய்து அதில் ஈட்டிப்பாங்களே தவிர, அரசியல் இந்த சமூக சேவை இடத்துக்கு வரும்பொழுது, சேவை மனப்பான்மையுடன் வரும்பொழுது அந்த இடத்தில் அவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் கையை வைக்க மாட்டார்கள். மக்களுக்கான நன்மைகளை, தேவைகளை செய்து கொடுப்பார்கள். இதுதான் அங்கே உள்ள நடைமுறை. அந்த நடைமுறை நமக்கு வேணும்னா நாம் இங்கே விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது வேறு எந்த நபருடைய சம்பளம் தெரியணும் அப்படின்னு போடுங்க. மிக முக்கியமாக இந்த அரசியல் சார்ந்தவங்களுடைய சம்பளம் எவ்வளவு, அவங்களுக்கான படிகள் எவ்வளோ வழங்கப்படுது, அவங்களுக்கான தொகுதிக்கான நிதி எவ்வளவு ஒதுக்கப்படுது, இதெல்லாம் மக்களோட வரிப்பணமா அப்படின்ற விஷயங்கள்லாம் பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கேளுங்க. நான் வந்து அதுக்கான விடை சொல்கிறேன். சரிங்களா? முடிந்தவரை தேடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.